இது கொஞ்சம் ரெட் செரி மாதிரி இருக்கு. வாட்டர்மெலன் மாதிரி இருக்கு. வாட்டர்மெலன் மாதிரி இருக்குதா? பொய். எவ்வளோ கியூட்டா இன்னும் கலரா இருக்கு. டிராக்டர் ஓட்டுறாடா என் பிள்ளை இப்போவே. அல்பகா எப்படி இருக்கீங்க? அழுதையா குதிரையானே தெரியலையே. திராட்சை கொத்து எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? டேஸ்டி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மிஸ்டர் கோல்ட் vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக ஒரு கண்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்மோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லேத்கோட் ஃபார்ம் சொல்கிறாங்க. ஸோ லண்டன் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குங்க. அது மோஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். அண்ட் சிலதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.65 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. அண்ட் குழந்தைங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா 2.65 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1 இயர் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீ என்ட்ரி தராங்க. இந்த ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், கிரான்பெரி அண்ட் பிளாக் கரண்ட் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். அண்ட் எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு வேணுமோ, எந்த ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டுக்கு எட்டு வரணுமோ அதை மட்டும் நம்ம வெயிட் செக் பண்ணி அதுக்கு எவ்வளோ பே பண்ணுமோ அதை மட்டும் பே பண்ணி எடுத்து வரலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துக்கு வரது நாங்கள் ஒரு ட்ரெயின் 2 பஸ் மாற்றி வந்தாங்க. வர வழி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபார்முக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம வீடியோ பற்றி முதல் பாருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் ஆதாரம் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக கூட வாக்கின் போய்க்கலாம். நாங்கள் ஆன்லைன் புக் பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக நாங்கள் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி உள்ளே போயிட்டோம். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் போகிறதுக்காக பேஸ்கெட் விற்கிறாங்க. 1 pound சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. நாங்களும் ஒரு பேஸ்கெட் வாங்கிட்டோம் வேறு வழி இல்லாமல். போங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தாங்க வச்சுருக்காங்க. ரொம்பவுமே பெருசாக இருக்குது. ஸ்ட்ராபெரி சட்னி இன்னைக்கு நைட்டு ஓகேவா? நோ. அப்புறம் சாப்பிட்டுக்கிற நீ காசு கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கெல்லாம். நான் பொரிச்சு சாப்பிட்டேன். உங்க கையில பெருசு இருந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டேன். சூப்பர். நல்லா இருந்துச்சா? கலரை பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்குது. எவ்வளோ பாலிஷாக இருக்குது பாருங்க. அப்படியே மின்னுது வெயிலுக்கு. பாரு அழகா இருக்கு. எவ்வளோ கியூட்டா கலரா இருக்கு. பாருங்க. நான் சாப்பிடுறேன். சாப்பிட்றியா? சாப்பிடுறதுக்கு தான் பொரிச்சேன். சரி சாப்பிட்டுக்கா. நல்லா இருக்கா? நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாம் சாப்பிடுங்க. சாப்பிடு. பார்க்க ஆசையாக இருக்குது. விட்டு போக மனசே இல்லை. இல்லை சூப்பராக இருக்குது. எனக்கு உனக்கு இருக்குல்ல கையில் சாப்பிடு. நீனு ஹே கைஸ், நாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஆதாம் அவள் இங்கே இருந்தாலும் இருப்பாங்க. பார்க்கலாமா? சும்மா காமெடி ஜோக் இல்லை இல்லையா? ஆப்பிள்ஸ். ஓ மை காட், பிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு. குட்டி ஆப்பிள்ஸ். இன்னும் அது பெருசு ஆகலை, அதனால் இது ஓப்பன் பண்ணல யாருக்கும். பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குன்னு ஆப்பிள். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தோட்டம் தான். எவ்வளோ மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப குட்டி மரமாக இருக்குது. ஈஸியாக பறிச்சிட்டு போயிடலாம் நம்மள. யாரா இது? என்ன வச்சுருக்கீங்க கையில்? பெருசா? என்னது அது? பெருசு. என்னது அது? உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமா? என்னடி ஸ்டெப் இது? பிடிக்க போகிறேன் ஓடு. அடுத்த நாம் வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கரண்ட் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இது பெருசா இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. ஃப்ளைட் அங்க ஒரு ஃப்ளைட். அங்க ஒரு ஃப்ளைட். ஸோ நாங்கள் பிளாக் கரண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பிளாக் கரண்ட் கேக் தான் சாப்பிட்ருக்கோம். பிளாக் கரண்ட் இன்னும் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ லெட்ஸ் ட்ரை. எப்படி இருக்கு டாடி? உனக்கு எப்படி இருக்கு? தெரியல. எனக்கு பிடிக்கல. இன்னும் மாதிரி டேஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டு வாட்டர்மெலன் மாதிரி இருக்கு. வாட்டர்மெலன் மாதிரி இருக்குதா? பொய். நல்லாவே இல்லை. எனக்கு ஒமட்டுது. எனக்கும்டா. ஸோ நம்ம பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செர்ரி ஃபார்ம் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அலௌட் கிடையாது, ஏன்னா இப்போ தான் அது செர்ரி வந்துட்டுருக்கு. ஸோ சீசன் டைம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் பார்த்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணலாம் நம்மளை எடுக்கிறதுக்கு. இல்லைனா நம்ம இப்போ சாப்பிட்ருக்கலாம் போய் எப்படி இருக்குன்னு. பட் பாருங்கள், இப்போவே பாருங்கள் நல்லா தெரியுது. ஸோ இந்த செடி கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது. அண்ட் காயும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இருக்குது. மரமே இல்லை, இது வெறும் செடி மாதிரி தான் இருக்குது. பாரு எவ்வளோ காய் வந்துருக்குதுன்னு இதுலையே. இப்போவே இவன் ஹைட்டில் தான் இருக்குது செடி. ஈஸியாக நீ இப்போ அடிச்சிட்டு போயிடுவேன் இல்லை பாப்பா? ஆனால் இப்போ தான் வந்திருக்காது, இன்னும் பழுக்கவே இல்லை பழம், காயாக இருக்குது. பெருசாகணும் இல்லை, ரெட் கலர் ஆகணும். போயிடுவேன். உனக்கு செர்ரி பிடிக்குமா? வாயில் என்னது? இது கொஞ்சம் ரெட் செர்ரி மாதிரி இருக்கு. அப்படியா? இன்னும் ரெட் கலரில் ஆகலை. ஆமாங்க, பழுக்கணும் இன்னும். ஸோ இப்போ நாம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ராஸ்பெரி தோட்டத்துக்குள்ள தான் இருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 லேன்ஸ் இருக்கும் போல். ஸோ ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இது அந்தளவுக்கு ஜாஸ்தி இல்லை, இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஏர்லி டைம் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தான் இருக்குது ராஸ்பெரிஸ் எல்லாமே. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? இது சாப்பிட்டு பார்க்கலாம். எடுத்துட்டேன். ஓ, இப்படி தான் எடுக்கணுமா? ரைட். இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு காம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுலேருந்து அப்படியே ஒரு கேப் மாதிரி கலண்டு வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ ஓட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் அப்படியே சாப்பிட்ணும். சாப்பிட்டு பாருமா இல்லை எப்படி இருக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லு. ஏண்டி மூஞ்சி அப்படி போகுது? ஏன் இனிக்குது தானே, அப்புறம் என்ன? இனிக்குதா புளிக்குதா? இனிக்குதா? ரொம்ப இனிக்குதா? அமுத்தி இழுக்கணும். எடுத்துட்டேன். ஜெல்லி மாதிரி இருக்குல்ல? இனிக்குது. ஆமா, சூப்பரா இருக்குல்ல? யூ லைக் இட்? குட். ஓ, தேன்பூச்சி காதுட்டு வருது. ஸோ நாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கரண்ட் ஃபார்மில் தான் இருக்கும். பிளாக் கரண்ட் கேக் சாப்பிட்ருக்கீங்களே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கரண்ட்டுன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது. எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அதுவே. ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த திராட்சை எப்படி கொத்து கொத்தாக இருக்குமோ அது மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்படியே ஒன்றுன்னா ஜெல்லி மாதிரி இருக்குல்ல? பறிச்சு சாப்பிட்டு போகிறோன்னு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஜெல்லி மாதிரி தான் இருக்கு. கடிச்சு பாருங்க எப்படி இருக்கு. இனிப்பா புளிப்பா? புளிப்பா. இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்பகாஸ் வச்சுருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒட்டகம் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒட்டகம் கிடையாது. பக்கத்து பக்கம் கடிச்சு வச்சிரும். கடிக்கும். எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. ஆமா, கழுதையா குதிரையானே தெரியலையே. அந்த குதிரை அப்படியா? தெரியாது. எஸ் பேபி. ஆடு பாருங்க எத்தனை ஆடு மேய்துன்னு. கமிங். கால் பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. இது எல்லா கோழிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. கால் வரைக்குமே ரெக்கை இருக்குது. வாங்க வாங்க வாங்க. டிராக்டர் ஓட்டுறாடா என் பிள்ளை இப்போவே. திருப்புங்க இந்த பக்கம் திருப்புங்க. திருப்புங்க, வாங்க ஃபுல்லாக திருப்புங்க இந்த பக்கம் இன்னும். அமுத்து பார்த்து. ஏய் சூப்பர். அடுத்தது குகைக்குள்ள வாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ஹவுஸ் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ்க்காக ஒரு ஃபுட்டு வாங்கியிருந்தோம். ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கினோம். எவ்வளோ பேர் டம்ளர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னா 9 pounds. 9 pounds. என்ன இந்தியன் போட்டிருக்குது? பில்ல இந்தியான்னு போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை எங்களை பார்த்து இந்தியான்னு போட்டிருக்காங்க. இது ஹாட் சாக்லேட். சூடாக இருக்கும். ட்ரை பண்ணுறியா? ட்ரை பண்ணி வாங்கினேன்.
அட சில்ட்ரன்ஸ் பிளேட்னு போட்டிருந்தானுங்க. அது ஏதோ பிரெட்டுக்குள்ள பாவு பஜ்ஜி மாதிரி பிரெட்னு போடல. நான் நினைச்சேன் அது வந்து சூடு பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். டேஸ்டி. டேஸ்டியா? சீஸ் மட்டும் சாப்பிட்றேன். சரி சாப்பிடாத இவது ஃபுல்லா. ஆக்சுவலி இந்த ஃபார்முக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்கெட் விற்கிறாங்க. இது 1 பவுண்ட் சொன்னாங்க. இந்த டப்பா பார்த்தீங்க அப்படின்னா 25 pence விற்கிறாங்க. ஸோ நாங்கள் 2-3 ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இந்த டப்பாவும் வாங்கினோம். பட் ஸ்ட்ராபெரி தவிர வேறு எதுவுமே நல்லா இல்லை. செரிஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது நாளைக்கு தான் அவைலபிளாமா. இன்றைக்கி எதுவும் வாங்க முடியல. ஸோ இது ரிட்டர்னும் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ இது 1 பவுண்ட் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா வீட்லேயே இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து வந்துடுங்க. ஸோ 1 பவுண்ட் சேவ் பண்ணலாம். இல்லை வந்துடலாமா? எப்போ? நாளைக்கு வரலாமா போயிட்டு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மோட ஷாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க உள்ளே. ஸோ அங்கே நம்ம பறிக்க முடியாத பழங்கள், ஃப்ரூட்ஸு அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விறகுலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ரெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. மால்டட் ப்ரௌன் லோஃப். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கிரிப்ஸ் இருக்குது. பாஸ்தா பாருங்கள், பாஸ்தா அண்ட் சாக்லேட்ஸ். என்ன பண்ணுறீங்க?